இந்த வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, குளச்சல் சட்டமன்ற தொகுதி 1954ஆம் ஆண்டிலிருந்து 2021 வரை எந்த கட்சி போட்டியிட்டாங்க, எந்தெந்த சட்டமன்ற தேர்தலில் எந்தெந்த வருஷம் எந்த கட்சி போட்டியிட்டாங்க, யார் போட்டியிட்டாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க, முதலிடம் 2ஆம் இடத்தை பிடிச்சது யார், எந்த கட்சி, இதை மட்டும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். மிக சுருக்கமாக 2 இடங்களை மட்டும் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்ருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு தொகுதி தான், ஒரு சட்டமன்ற தொகுதி தான் குளச்சல் சட்டமன்ற தொகுதி. குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் நம்ம பார்க்க இருப்பது முதலாவது 1954ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். முதலாவது பார்த்திங்கன்னா தி.த.க என்ற கட்சி போட்டிகிட்ருக்காங்க. அதனுடைய முழு பெயர் திருவாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி. திருவாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க 1954 குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் பார்க்குறோம். தாம்சன் தர்மராஜ் டேனியல் அவங்க வேட்பாளர்னு வெற்றி பெற்றிருக்காங்க. 15,542 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 59.14% ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 2வது இடத்துல யார் இருக்கான்னா காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி சார்பாக ராமச்சந்திரன் நாடார் அவங்க வேட்பாளராக இருந்திருக்காங்க. 10,738 ஓட்டு வாங்கி 40.86% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. முதல் இடத்துல இருக்கிறது திருவாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கு குளச்சல் சட்டமன்ற தொகுதியில். 1954ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த தேர்தல் முடிவுகளை நம்ம பார்க்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 1957ஆம் ஆண்டு நடைபெற்ற குளச்சல் சட்டமன்ற தொகுதியினுடைய முடிவுகளை பார்ப்போம். முதல் 2 இடங்களை மட்டும் பார்த்துட்ருக்கோம். காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க 1957 குளச்சல் சட்டமன்ற தொகுதியில். லூர்தம்மாள் சைமன் அவங்க வேட்பாளரான்னு வெற்றி பெற்றிருக்காங்க காங்கிரஸ் கட்சியில். 14,055 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 40.73% ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெற்றிருக்கதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அவங்கள ஏற்று போட்டியிட்டது யாருன்னா சுயேட்சை வேட்பாளர். சுயேட்சை வேட்பாளராக எஸ் துரைசாமி அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்காங்க. 12,443 ஓட்டு வாங்கி 36.6% ஓட்டு சுயேட்சையாக நின்று வாங்கியிருக்காங்க. அவங்க 2வது இடத்துல இருக்காங்க. முதல் இடத்துல இருப்பது 1957 காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கு. இந்த குளச்சல் சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் 1962ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். முதல் 2 இடங்களை பார்த்துட்ருக்கோம். சுயேட்சையாக சுவாமிதாசன் அவங்க வேட்பாளர்னு வெற்றி பெற்றிருக்காங்க. மீண்டும் சுயேட்சையாக நின்றவங்க ஒருத்தவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க, எந்த கட்சி சார்பு இல்லாமல். 1962 சுயேட்சையாக வெற்றி பெற்றிருக்காங்க. சுவாமிதாசு அவர்கள் 36,054 ஓட்டு வாங்கி 55.64% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த வீடியோவில். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி சார்பாக லூர்தம்மாள் அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்காங்க. போன முறை வெற்றி பெற்றவங்க 1957 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவங்க 1962 தோல்வி அடைஞ்சதை பார்க்குறோம் காங்கிரஸ் கட்சி. அவங்க வாங்கிய ஓட்டு நம்ம பார்க்கணுன்னா லூர்தம்மாள் சைமன் அவர்கள் வாங்கிய ஓட்டு 28,275 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 43.63% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 1962 சுயேட்சை வேட்பாளராக நின்று சுவாமிதாசு அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம் குளச்சல் சட்டமன்ற தொகுதியில். 1962 சுயேட்சையாக நின்றவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளை பார்ப்போம். குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க சிதம்பர நாடார் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. 29,325 ஓட்டு வாங்கி 48.37% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 1967 குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது சுதந்திரா கட்சி. சுதந்திரா கட்சி சார்பாக ரத்தினராஜ் அவர்கள் வேட்பாளராக நின்றுருக்காங்க. 27,879 ஓட்டு வாங்கி 45.99% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். குளச்சல் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த முறையும் 2வது முறை தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்காங்க. பாளையா அவர்கள் 37,401 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 54.98% ஓட்டு வாங்கி காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. 1971 குளச்சல் சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னு பார்க்கணுன்னா திமுக.
திமுக சார்பாக எஸ் ரத்தினராஜ் அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்காங்க. 29,852 ஓட்டு வாங்கி 43.88% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்க பார்க்குறோம். திமுக தோல்வி அடைஞ்சிருக்கு 1971. காங்கிரஸ் வந்து 1971 வெற்றி பெற்றிருக்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். ஜனதா கட்சி சார்பாக நின்று இரா ஆதி சுவாமி அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. 21,131 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 30.40% ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம் இந்த வீடியோவில். அவங்கள ஏற்று போட்டியிட்டது யாருன்னு பார்க்கணுன்னா திமுக ஏற்கனவே போன முறை 1971 திமுக சார்பாக நின்ற அதே ரத்தினராஜ் அவர்கள் தான் இந்த முறை போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. போன முறையும் தோல்வி, இந்த முறையும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 19,949 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 28.70% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சதை நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற குளச்சல் சட்டமன்ற தொகுதியினுடைய முடிவுகளை நம்ம பார்ப்போம். திமுக சார்பாக எஸ் ரத்தினராஜ் அவர்கள் ஏற்கனவே 2 முறை நின்று தோல்வி அடைஞ்சவங்க தான். 1977லையும் 71லையும் இப்போ 1980 திமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. எஸ் ரத்தினராஜ் அவர்கள் 42,949 ஓட்டு வாங்கியிருக்காங்க குளச்சல் சட்டமன்ற தொகுதியில். இது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி தான் குளச்சல் சட்டமன்ற தொகுதி. அவங்க வாங்கிய ஓட்டு சதவீதம் 67.3% ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 2 முறை தோல்வி அடைந்து இந்த முறை வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். திமுக வெற்றி பெற்றிருக்கு 1980 குளச்சல் சட்டமன்ற தொகுதியில். அவங்கள ஏற்று போட்டியிட்டது யாருன்னு பார்க்கணுன்னா அதிமுக சார்பாக சந்தோஷம் அவர்கள் சந்தோஷம் அவர்கள் 21,127 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 32.97% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கு அதிமுக. 1980 குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக 2ஆம் இடத்துல இருக்காங்க, தோல்வி அடைஞ்சிருக்காங்க. திமுக வெற்றி பெற்றிருக்கு 1980. அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 1984ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். நம்ம குளச்சல் சட்டமன்ற தொகுதியை முழுவதும் பார்த்துட்ருக்கோம். 1954 அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 1984 எம் ராஜரத்தின் அவங்க வேட்பாளராக இருந்திருக்காங்க. 33,585 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 39.33% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 1984ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. அவங்கள ஏற்று போட்டியிட்டது யாருன்னு பார்க்கணுன்னா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக MR காந்தி அவர்கள் 32,996 ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 38.66% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 1984 அதிமுக வெற்றி பெற்றிருக்கு குளச்சல் சட்டமன்ற தொகுதியில். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க. பாளையா அவர்கள் வேட்பாளராக இருந்திருக்காங்க. காங்கிரஸ் கட்சி 1989 குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கு. 36,211 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 39.19% ஓட்டு வாங்கி காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம். அவங்கள ஏற்று போட்டியிட்டது யாருன்னா திமுக சார்பாக சம்பத் சந்திரா அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 24,414 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 26.13 ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். குளச்சல் சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை நம்ம பார்ப்போம். காங்கிரஸ் கட்சி இந்த முறை வெற்றி பெற்றிருக்காங்க. பாளையா அவர்கள் வேட்பாளராக இருந்து காங்கிரஸ் கட்சி 1991 குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கு. 52,641 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 60.1% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கு காங்கிரஸ் கட்சி 1991. அவங்கள ஏற்று போட்டியிட்டது யாருன்னு பார்க்கணுன்னா ஜனதாதளம் கட்சி சார்பாக பக்தர் பிக்சன் அவங்க வந்து போட்டியிட்டிருக்காங்க. 19,626 ஓட்டு வாங்கி 22.37% ஓட்டு வாங்கி 2ஆவது இடத்துல இருக்காங்க, தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஜனதாதளம் கட்சி தோல்வி அடைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். 1991 காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக 2வது முறையும் கைப்பற்றியிருக்காங்க. 1991 குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம் காங்கிரஸ் கட்சி. அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். திமுக வெற்றி பெற்றிருக்கு. பெர்னால்டு அவங்க வந்து வேட்பாளராக நின்றுருக்காங்க. 41,217 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 42.85% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். திமுக கைப்பற்றியிருக்கு. தொடர்ந்து 2 முறை காங்கிரஸ் கைப்பற்றின தொகுதி இப்பொழுது குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் திமுக வின் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். 1996 திமுக வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அவங்கள ஏற்று போட்டியிட்டது யாருன்னு பார்க்கணுன்னா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக
எஸ்பி குட்டி அவர்கள் வேட்பாளராக இருந்து 33,791 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 35.13% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2வது இடத்துல இருக்காங்க. திமுக கைப்பற்றியிருக்காங்க. 1996 வெற்றி பெற்று அவங்க குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 2001 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். அதிமுக குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த முறை கேடி பச்சைமால் அவங்க வேட்பாளராக இருந்திருக்காங்க. 42,354 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 46.23% ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா மேதிமுக சார்பாக ஆர் சம்பத் சந்திரா அவங்க வேட்பாளராக இருந்திருக்காங்க. 22,265 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 29.76% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. மேதிமுக தோல்வி அடைஞ்சிருக்கு. 2001 அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. போன முறை திமுக, இந்த முறை அதிமுக வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 2006 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். நம்ம குளச்சல் சட்டமன்ற தொகுதியினுடைய முழு டேட்டாவும் பார்த்துட்ருக்கோம். 1952 நம்ம பார்த்துட்ருக்கோம். 1954 நம்ம பார்த்துட்ருக்கோம். 2021 வரை பார்க்குறோம். முழுவதுமே கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் ஒரு சட்டமன்ற தொகுதி தான் குளச்சல் சட்டமன்ற தொகுதி. அதனுடைய இதை தான் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 2006 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலினுடைய முடிவுகளை பார்ப்போம். குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி இந்த முறை வெற்றி பெற்றிருக்காங்க. ஜெயபால் அவர்கள் வேட்பாளராக இருக்காங்க. 50,641 ஓட்டு வாங்கி 46.99% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். காங்கிரஸ் கட்சி குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் 2006 வெற்றி பெற்றிருக்கு. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னு பார்க்கணுன்னா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எம்ஆர் காந்தி அவர்கள் போட்டிகிட்டு இருக்காங்க. 29,321 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 27.21% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2வது இடத்துல இருக்குது பாஜக. முதல் இடத்துல காங்கிரஸ் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. 2006 கைப்பற்றியிருக்காங்க. குளச்சல் சட்டமன்ற தொகுதியை இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலை பார்க்குறோம். இப்போ 2வது முறையும் காங்கிரஸ் கட்சி தான் வெற்றி பெற்றிருக்கு. ஜேஜி பிரின்ஸ் அவர்கள் 58,428 ஓட்டு வாங்கி 40.16% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னு பார்க்கணுன்னா அதிமுக சார்பாக லாரன்ஸ் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 46,607 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 32.3% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. தோல்வி அடைஞ்சிருக்காங்க நம்ம பார்க்குறோம். 2011 பார்க்கணுன்னா குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் 2வது முறையும் காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெற்றிருக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். குளச்சல் சட்டமன்ற தொகுதியை முழுவதும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு தடவை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்த்துட்ருக்கோம். 2016 காங்கிரஸ் கட்சி மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 3வது முறையாக குளச்சல் சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றுறாங்க, தக்க வச்சிட்ருக்காங்க காங்கிரஸ் கட்சி. ஜேஜி பிரின்ஸ் அவர்கள் போன முறை போட்டியிட்டவங்க தான் இந்த முறையும் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 67,195 ஓட்டு வாங்கி 40.19% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்கள எடுத்து போட்டியிட்ட இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ரமேஷ் அவர்கள் போட்டியிட்டு 41,167 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 24.62% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. பாஜக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2016 காங்கிரஸ் கட்சி 2016 வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் தொடர்ச்சியாக 3வது முறையும் தக்க வைக்காங்க. காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்ததாக கடைசியாக நம்ம பார்க்க இருப்பது கடைசியாக நடந்த சட்டமன்ற தேர்தல் 2021 அதனுடைய முடிவுகளை பார்ப்போம். முதல் 2 இடங்களை மட்டும் பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு தேர்தலுடைய குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியும் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. ஜேஜி பிரின்ஸ் அவர்கள் 3 முறை தொடர்ச்சியாகவும் போட்டியிட்டிருக்காங்க. 4 முறை காங்கிரஸ் கட்சி குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 2006, 2011, 2016, 2021 காங்கிரஸ் தொடர்ச்சியாக தக்க வைக்காங்க இந்த தொகுதியை. ஜேஜி பிரின்ஸ் அவர்கள் போட்டியிட்டிருக்காங்க. அதே வேட்பாளர் 3 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. 90,681 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு சதவீதம் 49.56% ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னு பார்க்கணுன்னா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ரமேஷ் அவர்கள் போன முறை போட்டியிட்டவங்க தான் இந்த முறை போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 65,849 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 35.99% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த முறையும் தொடர்ச்சியாக 4 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த 2021 காங்கிரஸ் கட்சி குளச்சல் சட்டமன்ற தொகுதியை தொடர்ச்சியாக கைப்பற்றி வராங்கன்ட்டு நம்ம பார்க்குறோம்.
இன்னும் வருகிற தேர்தலில் 2026 என்ன நடந்தது நம்ம பின்னான நாட்களில் பார்ப்போம். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். குளச்சல் சட்டமன்ற தொகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி தான் குளச்சல் சட்டமன்ற தொகுதி. 1954 2021 வரை நடைபெற்ற தேர்தல் முடிவுகளில் முதல் 2 இடங்களை பிடித்தவங்க வெற்றி பெற்றவங்க நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதியவராக இருந்தால் ஜனநாயகன் டிவி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ச்சியாக ஒவ்வொரு தாலுகாவினுடைய வீடியோ, ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தேர்தல் வீடியோக்களை நம்ம தெளிவான டேட்டாவை கொடுத்துட்ருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகிற அனைத்து தேர்தலையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். வருங்காலத்தில் நடைபெற போகிறதையும் கொடுக்க போகிறோம். தொடர்ச்சியாக தேர்தல் நியூஸ் மட்டுமே ஜனநாயக டிவி சேனலில் வரும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கிடுங்க, மற்றவங்களுக்கு அறிவுப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறோம்.